தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி, கனம், மகிமை, புகழ், மாட்சிமை எல்லாம் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லிவிடுங்க. யாக்கோபு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம். யாக்கோபு முதலாம் அதிகாரம். இரண்டாம் வசனம் மற்றும் மூன்றாம் வசனம். யாக்கோபு முதலாம் அதிகாரம் 2 மற்றும் 3 வாசிக்கிற பொழுது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யாக்கோபு ஆசிரியர் எழுதுகிற பொழுது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அப்படின்னு வாசிக்கிறோம். பல சமயங்களில் சோதனை அப்படின்னு சொன்னாலே ஒரு சோதனை தான். என்னடா ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி, இல்லையா? இந்த சோதனை என்கிற வார்த்தை பல வகையில வேதாகமம் பயன்படுத்துகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, இல்லையா? ஆமா, டைவர்ஸ் டெம்டேஷன்ஸ். பலவிதமான சோதனை. பல சமயங்களில் நாம் புரிந்து கொள்கிற சோதனை என்பது ஒன்று உண்டு, வேதம் சொல்லுகிற சோதனை ஒன்று உண்டு, இல்லையா? நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்னடா சோதனை இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மனுஷனுடைய இயல்பானதுங்க ஒரு வார்த்தை. ஆனா வேதம் சொல்லுகிறது பலவிதமான சோதனை அப்படின்னு சொல்லுகிறது. சோதனை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயம்தான், இல்லையா? சோதனைன்னு சொன்னாலே என்னதுங்க, எல்லாருக்கும் ஒரு பயம். இப்போ ஈடி சோதிக்குது அப்படின்னு சொன்னா என்னதுங்க, எல்லாருமே என்னதுங்க ஒரு பயம். அது இப்போ இருக்க காலகட்டத்தில் என்னதுங்க சோதனை, அதனால என்னதுங்க ஒரு சின்ன பயம்தான் எல்லாருக்கும். அப்போ இயல்பாகவே சோதனையும் பயமும் ஒன்றோடு ஒன்றுதுங்க கலந்தது. நமக்கு இயல்பாகவே மக்களுடைய மனசுல என்னதுங்க சோதனை என்பதே என்னதுங்க இல்லாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் என்னதுங்க எல்லாருக்கும் என்னதுங்க யோசனை. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில சோதனையை தவிர்த்து நம்மளால் வாழவே முடியாது. பல விதமான சோதனைகள் என்று சொல்லுவது ஒரு சில சோதனைகள் நாம் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்று சேருகிற பொழுது, இல்லையா, கர்த்தருடைய பந்திலே கை வைக்கிற பொழுது நாம் சொல்லுகிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, 1 கொரிந்தியர் 11:28, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். அப்போ செல்ஃப் எக்ஸாமினேஷன், நம்மை நாமே சோதித்து பார்ப்பது. நம்ம கிட்ட என்ன குறை இருக்குது, கடந்த வாரத்தில் நாம் என்னெல்லாம் செஞ்சோம், எவைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், இதை நம்மளை விட வேற யாரும் சிறந்தவங்களாம் சொல்ல முடியாது. அப்போ அதனால்தான் கர்த்தருடைய பந்தியில வேதாகமம் இதை சொல்லுகிறது, உங்களை நீங்களே சோதித்தறிந்து இதில் கை கொள்ளுங்கள் அப்படின்னு. செல்ஃப் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். புலம்பல்ல வாசிக்கும் போது நம்ம இப்படி வாசிக்கிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல, புலம்பல் 3:40, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். சோதனையுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, டு டர்ன் டுவர்ட்ஸ் காட். அப்போ என்னுடைய குறைவு என்ன, நான் என்ன சரி செய்துக்கணும், சரி செய்து நான் எப்படி கர்த்தர் பட்சமாய் நான் திரும்புவேன் என்பதுதான் சோதனையுடைய கருத்து. அதுதான் சோதனையுடைய கருத்து. எப்போதுமே குற்றப்படுத்துவதற்கல்ல, வருத்தப்படுத்துவதற்கல்ல, பாரப்படுவதற்கல்ல, நாம் திகிலடைவதற்கல்ல. சோதனை என்பது நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து நம்மை திருத்தி நம்மளை என்னதுங்க நல்வழிப்படுத்துவது. ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான், இல்லையா? அறிவு என்று சொல்லுகிற பொழுது புறநானூறுகள் நம்ம இப்படி வாசிக்கிறோம், இயல்பாக தீமை எடுத்து செல்கின்ற உணர்வுகளை தடுத்து நிறுத்தி நல்வழிப்படுத்துவதே அறிவு அப்படின்றார். இயல்பாகவே இந்த உணர்வுகள் தீமையை சார்ந்தே போகிறது, அதை தடுத்து நிறுத்தி நல்வழிப்படுத்துவது. அப்போ இயல்பாகவே ஒவ்வொரு முறையும் நாம் நம்மை சோதித்து பார்க்கிற பொழுது என்ன சோதிக்கிறோம் அப்படின்னா, நான் என்ன மாத்திக்கணும்,
இது ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் இல்லை அப்படின்னு சொன்னா இது அடுத்த லெவல்ல இருந்துங்க போயிட்டே இருக்கும். இப்ப நம்மளை நாமளே சோதித்து பார்க்கல அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கவங்க எப்படி சோதிப்பாங்க நம்மளை? ரைட்டா? பிரதர் நீங்க இதுல சரி கிடையாது அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க, சொல்லிதான் ஆவாங்க, சொல்லணும் இல்லையா? அப்போ இயல்பாக ஃபர்ஸ்ட் பெஸ்ட் திங் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில நம்மளை நாமளே இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்வது தான். நான் என்கிட்ட என்ன இருக்குது, ஸோ நமக்கு தெரிஞ்சு அதோட வேதம் சொல்லுது. 1 யோவான்ல வாசிக்கிறோம். 1 யோவான் ஆசிரியர் பதிவு செய்கிற பொழுது ரொம்ப அழகாக அதை பதிவு செய்கிறாரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது 20-21 வாசிக்கிற பொழுது 1 யோவான் 3:20-21 நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து வாசிக்கிறோம். முதல்ல நம்முடைய இருதயம் என்ன பண்ணுங்க? ஓகே, பரவாயில்ல, யூ ஆர் இம்ப்ரூவிங் இல்லையா? ஒரு நல்ல திசையை நோக்கி, ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி உன்னுடைய பிரயாணம் இருக்கிறது. நம்முடைய இருதயமே நீ அது சரியில்லை, நீ இது சரியில்லை, நீ இன்னும் அப்படின்னு சொன்னாலே அங்க நிறைய நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டியதுங்க ஒரு நிர்பந்தம் இருக்குது. அப்ப முதல்ல செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அல்லது செல்ஃப் எக்ஸாமினேஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா சோதனையில பல வகை இருக்குது. அதுல முதல் சோதனை இருந்துங்க நம்மை நாமே இருந்துங்க சோதித்துக் கொள்வது. இரண்டாவது நாம் பார்க்கிற போது தேவன் எல்லாவரையும் சோதிக்கிறார். சங்கீதத்தில் வாசிக்கிற போது 111ஆம் சங்கீதம் 4:5 வாசிக்கிற பொழுது, சங்கீதம் 11:4-5 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது, கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அப்போ கர்த்தர் எப்பொழுதுமே இருந்துங்க மனிதனை இருந்துங்க சோதித்தருகிறார். நம்மள என்னதுங்க அவர் நல்லா இருந்துங்க. இந்த சோதிப்பதில் பல கான்டெக்ஸ்ட்ல வேதம் அந்த சோதனை என்ற வார்த்தை பேசப்படுகிறது. அப்போ தேவன் பார்க்கிற போது தேவன் கண்டிப்பாக நீதிமான்களை சோதித்தருகிறாரா? ஆமா, சோதித்தருகிறார். நல்லா என்னதுங்க பார்க்கிறாரா? உத்து பார்க்கிறார் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் என்னையே நான் பார்த்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் வேதம் சொல்லுகிறது அவர் நம்ம என்னதுங்க பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு நல்ல பரிச்சயமான உதாரணம் தானியேல்ல வாசிக்கிறோம். திடீர்னு ஒரு கை வந்து எழுது, ஞாபகம் இருக்கா? தானியேல் 5ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிற பொழுது, தானியேல் 5:25 வாசிக்கிற பொழுது எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பாசென் என்பதே இல்லையா? இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடி உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிற்கப்பட்டு குறையை காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றார். அப்போ தேவனுடைய தராசில் இருந்துங்க குறைவு இல்லையா? மெனே மெனே தெக்கேல் உப்பாசம். தெக்கேல் என்று சொல்லுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது தேவனுடைய தராசிலை நிறுத்து பார்க்கிற பொழுது இருந்துங்க ராஜா என்னதுங்க குறைவுள்ளவராயிருந்தார். அப்போ தேவன் எல்லாரையும் நிறுத்து பார்க்கிறாரா? ஆமா, எல்லாரையும் நிறுத்து பார்க்கிறார். அவருடைய அளவுக்குள்ள இருந்துங்க எப்பொழுதுமே இருந்துங்க அவர் கவனமா இருக்கிறாரா? பார்க்கிறார். எது வரைக்கும் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லுகிற போது நாம் தொடர்ந்து வாசிக்கிற போது சங்கீதம் 7:9 வாசிக்கிற பொழுது, சங்கீதம் 7:9 துன்மார்க்குடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக, நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் இருந்துங்க சோதிக்கிறீர். தேவன் எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்றாரு அப்படின்னா நம்முடைய இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் இருந்துங்க சோதித்தருகிறவர். சங்கீதக்காரன் நீதிமொழிகள் ஆசிரியர் இப்படி சொல்றாரு. 17ஆம் நீதிமொழிகள் 3 வாசிக்கிற போது, நீதிமொழிகள் 17:3 வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளை மனுமக்களை சோதித்தருகிறாரா? சோதித்தருகிறார். தேவன் பார்க்கிறாரா? பார்க்கிறார். அப்போ நாம் அங்க இருந்துங்க அவருடைய அளவு உள்ள முதல்ல நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. நான் எங்க என்ன கரெக்ட் பண்ணணும், நான் என்ன சரி பண்ணணும், நான் இன்னும் எனக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணணும் என்பதை இருந்துங்க முதல்ல நான் சிந்திக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கிற போது இருந்துங்க தேவன் இருந்துங்க அதை செய்கிறார் என்பதை இருந்துங்க வேதம் சொல்லுகிறது. எரேமியால வாசிக்கிறோம் 17ஆம் அதிகாரம் எரேமியா 17:10 வாசிக்கிற போது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும்
அவனவன் வழிகளுக்கும் செய்கையின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தவருமாய் இருக்கிறேன். வேதாகம் திரும்பி திரும்பி சொல்லுகிறது, தேவன் இருதயங்களை உள்ளந்திரியங்களை என்னதுங்க சோதிக்கிறவர். அப்போ அவருக்கு மறைவாக நம்ம என்னதுங்க எதையுமே செய்ய முடியாது என்பது என்னதுங்க நாம் நல்லா என்னதுங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் நம்மளை டெஸ்ட் பண்றாரு. அப்போ நம்முடைய இருதயத்தை நம்முடைய உள்ளந்திரியங்களை டெஸ்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் அடுத்த லெவலில் சொல்லும்போது தேவன் வேற இதெல்லாம் நம்மளை டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லுகிற போது நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய அன்பு என்னதுங்க அவர் பரிசோதிக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, ஏன் சோதிக்கணும்? அவருக்கு நம்மளை இப்படி இருப்போன்றது முன்னாடியே அவருக்கு தெரியாதா? பல சமயங்களில் கேட்கிற கேள்வி. ஆபிரகாமை குறித்து பேசுகிற போது, ஆபிரகாம் விசுவாசியின் தகப்பன், அவர் தேவனுக்கு கீழ்ப்படிவார் என்று தேவன் முன்னதாக தேவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டானதுங்க கண்டிப்பா என்னதுங்க கிடையாது. காட் நெவர் என்னதுங்க கன்ஃபியூசஸ் இருந்துங்க காட்ஸ் ஃபோர் நாலேஜ். தேவனுடைய முன் அறிதலை என்னதுங்க எப்பொழுதுமே என்னதுங்க அவர் என்னதுங்க மிக்ஸ் பண்ணிக்கிறது கிடையாது. மனுஷன் தான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறான். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். அப்போ ஆபிரகாமை தேவன் சோதிக்கிறார். அப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏறக்குறைய 75 வயது வரைக்கும் அவருக்கு என்னதுங்க பிள்ளை புத்திர பாக்கியம் என்னதுங்க கிடையாது. அவர் கேட்கவே கிடையாது. நாம் அந்த ரெக்கார்டில் படிக்கவே முடியாது. 75 வயசு வரைக்கும் அவருக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி ஒரு வருத்தப்படவோ அவரை ஜபம் செய்யவோ இல்லை இல்லையா? இவர் தான் கூப்பிட்டார். யார் தான் கூப்பிட்டாருங்க? தேவன் தான் கூப்பிட்டார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். ரைட்டா? பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னவர் அப்படியே இருந்துங்க சைலண்ட் ஆயிட்டார் இல்லையா? ஏறக்குறைய அடுத்த 25 வருஷம் என்னதுங்க ஒரு பெரிய என்னதுங்க இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. நடுவில் இந்த அம்மா வரணம் பண்ணாங்க, ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. தேவன் அதில் தலையிடுறது கிடையாது இல்லையா? ஏறக்குறைய 100 வயதா இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்து அது நல்லா வளருது. யாருங்க? ஈசாக்கு என்கிறதான தேவனுடைய மனுஷன் இதுங்க நல்லா வளர்ந்துட்டார். பல சமயங்கள் நாம் நினைக்கிறோம் இல்லையா, ஈசாக்கு என்னதுங்க ஆபிரகாம் என்னதுங்க அப்படியே குழந்தை மாதிரி இருந்துங்க கையை பிடிச்சிருந்துங்க கூட்டின்னு போய் பலி கொடுக்க போனார்னு. இல்லை இல்லை, ஈசாக்கு வசனதுங்க எ வெரி என்னதுங்க ஸ்ட்ராங் மேன் பை த டைம் இல்லையா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை பாருங்க. அதனால்தான் தேவனுக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லி. தேவனுக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் ஈசா கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். நல்லா பாருங்க, பலி செலுத்துவதற்கு வேண்டிய கட்டைகளை யார் சுமந்து கொண்டு போறார் என்று சொன்னால் ஈசாக்கு. சும்மா 4 விறகு கட்டை கிடையாது. நீங்க ஒருவேளை சுடுகாடுக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும், ஒரு மனுஷனை தகனம் செய்யணும்னா எவ்வளவு விறகு தேவை அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு விறகு என்னதுங்க யார் சுமந்து கொண்டு போறாருன்னா என்னதுங்க ஈசாக்கு சுமந்து கொண்டு போறார். அந்த அளவுக்கு என்னதுங்க ஹி வாஸ் என்னதுங்க இஸ் a grown என்னதுங்க பர்சன். ஆனால் மேலே நீங்க வாசிக்கிற போது ஆபிரகாம் சொல்லுகிறார், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் விட்டு போய் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்கிறதான விசுவாசத்தின் வார்த்தைகள் இருந்துங்க ஆபிரகாம் தன்னுடைய என்னதுங்க வேலைக்காரர்கிட்ட பதிவு வைக்கிறார். he was very confident. என்னதுங்க தேவன் என்னதுங்க வழி பார்த்து பாருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, கடைசியில் ஆதியாகமம் 22:12 வாசிக்கிற போது ஆபிரகாம் பெரிய விசுவாசி என்று சொல்லி தேவன் டெஸ்ட் பண்ணும் போது தான் தெரிஞ்சதே தவிர முன்னாடியே தெரிஞ்சிருந்தீங்க செலக்ட் பண்ணல. ரைட்டா? ஏன்னா தேவன் பல சமயங்களில் தெரிந்து கொண்டது சொத்தியா போயிருக்குது. சவுல் ராஜா தேவனால் முதலாக செலக்ட் பண்ணப்பட்ட மனுஷன். கரெக்டா? ஆமா. புதிய ஏற்பாடுல யூதாஸ் காரியத்து வேதம் சொல்லு, இயேசுக்கு சொல்றார், நீர் எனக்கு தெரிந்து கொண்டிருந்தீங்க கொடுத்தீர் என்று சொல்லுகிறார். தேவனால் செலக்ட் பண்ணப்பட்டவங்க அந்த 12 பேர், அதுல ஒருத்தர் யாருங்க? யூதாஸ் காரியத்து. அவர் என்னதுங்க ஒரு சொத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்.
இப்போ தேவனுக்கு மனுஷன் எழுதுங்க புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா தேவன் மனுஷனை எப்படி சிருஷ்டித்தார் என்று சொன்னால் அவரை போலவே நீங்க சிருஷ்டித்தார். அவருக்கு உண்டான சுதந்திரத்தை போல நீங்க சிருஷ்டித்தார். அவன் என்ன முடிவு வேணாலும் நீங்க பண்ணலாம். தேவன் அதை அங்கீகரிக்கிறார் இல்லையா? 12 சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 22:12, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். எப்பொழுதுங்க? கையை தூக்கினார் பாருங்க, அப்பொழுது அறிந்திருக்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. Faith is always tested. மனுஷருடைய விசுவாசம் தேவனால் சோதிக்கப்படுகிறதா? ஆமாம், தேவனால் சோதிக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களுக்கு வனாந்தரத்தில் போகிற பொழுது மன்னா கொடுத்தார் இல்லையா? யாத்திரையாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், நேர கருத்துக்கு போயிடுறேன் நேரம் இல்லாதனால, யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்க்க வேண்டும். கரெக்டா? ஒவ்வொரு நாளில் போயிடுதுங்க சேர்க்கணும். ஆனால் நம்ம அப்படி செய்வோமா? சும்மா கொடுத்தா எனக்கு ஒன்று எங்கள் அப்பனுக்கு ஒன்று இல்லையா? காசு கொடுத்தா எனக்கு வேணாம் எங்கள் அப்பனுக்கு வேணாம். எப்பவுமே என்னதுங்க மனுஷனுடைய என்னதுங்க ஸ்டைலே அப்படிதான். சும்மா கொடுத்தா என்னதுங்க போய் வாரி என்னதுங்க எடுத்துட்டு வருவாங்க. ஆனா தேவன் ரொம்ப தெளிவா சொன்னார், உனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் எடுன்றார். மிஞ்சிச்சுன்னா சேவ் பண்ணுன்றார். சேவ் பண்றதுக்காக என்னதுங்க சேர்க்க கூடாது. தேவனுடைய கான்டெக்ட் எப்பவுமே நீ கவனிச்சு பாருங்க. சேவிங்காக நீ சம்பாதிக்க கூடாது, சம்பாதிப்பதில் நீ சேவ் பண்ணணும். ரெண்டு வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் யூ ஹேவ் டு ஆல்வேஸ் ட்ரஸ்ட் மீ அப்படின்ற. ஆனா பல சமயங்கள் இன்னைக்கு இருக்கிற உலகம் என்னதுங்க இல்லையா? the principle of accounting என்ன தெரியுமா? the principle of accounting இதுங்க, first saving then spend. அதான் இதுங்க principle of accounting. முதல்ல சேர்த்து வை, அப்புறம் செலவு பண்ணலாம். அப்படின்னா இன்னைக்கு அக்கௌண்ட்ஸ் அதான் சொல்லுது. ஆனா தேவன் சொல்றாரு செலவு பண்ணு, பாக்கியை சேர்த்து வைன்றார். இன்னைக்கு பல சமயங்களில் மக்கள் சேர்த்து வைக்கிறதுக்காகவே என்னதுங்க சம்பாதிக்கிறாங்க. சேர்த்து வைக்கிறதுக்காக என்னதுங்க சம்பாதிக்கிறாங்க. நாளைக்கு 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 ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு உனக்கு என்ன தேவை அது கொடுக்குறாரு. நாளைக்கு நாளைக்கு என்கிட்ட வந்து நில்லுன்றார், நான் தரேன்றார். டுமாரோ ஐ கிவ் யூ. யுவர் டிபெண்டன்சி என்னதுங்க ஷுட் ஆல்வேஸ் இருந்துங்க பியாண்ட் அப்பான் மீ. அது தேவன் ரொம்ப தெளிவா இருக்காரு. இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொன்னார், டெய்லி போய் என்ன பண்ண எடுனார். இவன் கேட்பானா? கேட்க மாட்டான். நாளைக்கு எதுக்கு சேர்த்து வச்சான், நாரிச்சு. அதை சொல்றாரு பாரு, அங்க ஒரு டெஸ்ட் செக் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதனால் அவர்களின் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்கள் என்னதுங்க நான் சோதிப்பேன். எப்படி சோதிப்பேன்? நான் ஆண்டு சொல்றேன், டெய்லி நான் உனக்கு தரேன், உனக்கு கிடைக்கும் டெய்லி. அது விசுவாசம். நாளைக்கு வரலனா கொடுக்கலனா? மனுஷனுடைய மைண்ட் எப்பவுமே அப்படித்தானே. ஏன்னா மேல இருந்து விழுது, நாளைக்கு வரலன்னு வச்சுக்க என்ன பண்றது? கரெக்ட் தானே? அவனுடைய யோசனை கரெக்ட் தானே? நாளைக்கு இது சேர்த்து வச்சுட்டா நல்லதுனே. ஆனா தேவன் சொல்றாரு அது உன்னுடைய வேலை கிடையாது, நான் உன்னை டெஸ்ட் பண்றேன்றார். God always tests the faithfulness of humans. மனுஷனுடைய விசுவாசத்தை தேவன் சோதிக்கிறார். அப்ப அதான் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனை கை கொள்ளுங்கள். யோவான்ல சொல்றார் 14 இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தா என்ன பண்ணுங்க, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நாம் எப்பவுமே பல சமயங்கள்ல நாம் விசுவாசத்தினாலே என்னதுங்க நாம் ஜீவிக்காமல் நம்முடைய அறிவை சார்ந்து எப்பவுமே ஜீவிக்கிறோம். அது பெரிய என்னதுங்க ஆபத்து. என்னதுங்க நம்முடைய அறிவை சார்ந்து ஜீவிப்பது என்பது. ஏன்னா நம்முடைய அறிவினால எதையுமே சாத்தியப்படுத்த முடியாது என்பதுதான் யதார்த்தம். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் எதுங்க சோதிக்கப்பட்டதா? ஆமா, சோதிக்கப்பட்டது. ரைட். ரெண்டாவது, அந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. சில டைம்ல அந்த விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுகிறது மெத்தட் நாம பார்க்கிற போது இப்படி கூட சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா? உபாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, the book of Deuteronomy இல்லையா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை கை கொள்வாயோ மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து
உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் பிடிப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார் அப்படின்ற. அப்போ அந்த மன்னா என்று சொல்லுகிற போது தேவனுடைய வார்த்தை இல்லையா? அவர் சொல்றார், நான் உன்னை போஷிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் உன்னுடைய சாப்பாடு எதுல இருந்து கிடைச்சதுங்க? பூமியில இருந்து கிடைச்சது. நீ விதை விதைத்தாய், அறுத்தாய், சாப்பிட்டாய். என்டர்லி டிஃபரெண்ட் கான்டெக்ட். ஒண்ணுமே இல்லாம மேல இருந்துங்க ரிவர்ஸ்ல வருது. கீழிருந்து வரல. சாதாரணமா உணவு எங்க இருந்து வருதுங்க? கீழிருந்து வரும். ஆனால் இஸ்ரேல் மக்களை ஆச்சரியமா எடுத்தினாரு, மேல இருந்து வந்துச்சு, பூமியிலிருந்து வரல. அதனால வேதம் சொல்லுது, மனுஷன் இருந்துங்க தூதர்களின் அப்பத்தை புசித்தான் வேதம் சொல்லுகிறது. ஆச்சரியமா இருந்துங்க தேவன் அவர்களை வழி எடுத்தினார். இட்ஸ் ஆல் பை ஃபெய்த், ஜஸ்ட் ஒபே அப்படின்றார். நான் உன்னை செக் பண்றேன். இந்த 40 வருஷம் இருந்துங்க தேவன் அவர்களை சோதித்தார். அதுல நிறைய இருந்துங்க ஹார்ட்ஷிப்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சா? எஸ், இருந்துச்சு. அந்த 40 வருஷம் அவருடைய பிரயாணம் இருந்துங்க, இட் வாஸ் நாட் இருந்துங்க as easy as we think. ரொம்ப சுலபமா சொல்ற 40 வருஷம் கடந்து போனாங்க இல்லையா? பகலில் இருந்துங்க மேகஸ்தமும், இரவில் இருந்துங்க அக்னிஸ்தமும் அவர்களை வழி எடுத்துறது. திடீர்னு ஒரு நாள் என்னதுங்க கிளம்பிடும். கிளம்புனா என்னதுங்க எல்லாத்தையும் பொட்டி பொடிகளை எடுத்துட்டு கிளம்பணும். கரெக்டா? ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு காலி பண்ணி போனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இல்லையா? வாடகை வீட்டுக்காரங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வாடகை வீட்டுக்காரங்களுக்கு நல்லா தெரியும் என்னதுங்க இங்க இருந்துங்க கிளம்பி எல்லாத்தையும் கிளம்பி அங்க போறது இல்லையா? ஒரு மாசத்துல வீட்டுக்காரர் காலி பண்ண சொன்னா எப்படி இருக்கும் இல்லையா? சண்டை போடுவோம். அதெல்லாம் இல்லை, அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா சொல்லுது அப்படின்லாம் கதெல்லாம் பேசுவோம். அங்க ஆண்டவர்கிட்ட பேச முடியாது இல்லையா? சில டைம் ஒரு நாள் தான் நிற்கும். எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்குள்ள என்னதுங்க கிளம்பிடும். சில டைம் பார்த்தா என்னதுங்க ஒரு வருஷம் அங்கேயே நிற்கும். அவங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கிளம்பணுமா வேணாமா, செட்டில் ஆயிட்டோமா இல்லையா? திடீர்னு 3 மாசம் நிற்கும், திடீர்னு 1 வாரம் நிற்கும், திடீர்னு இதெல்லாம் நின்று இருக்குது. திடீர்னு 1 வருஷம் அப்படியே இருக்கும். அவங்களோட ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்ட் பாருங்க, அப்படியே ஃபம்பிள்லே வச்சிருந்தார் தேவன். நீ எனக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிற அப்படின்னு சொல்லி. அந்த 40 வருஷம் அவர்கள் என்னதுங்க வித் ஆல் ஹார்ட்ஷிப்ஸ் தேவன் அவர்கள் என்னதுங்க சோதித்தார். ஒரே விஷயம் தான், ஏன்னா நீ என்னை கீழ்ப்படிய மாட்டேன்றது அவருடைய வருத்தமே. கீழ்படிஞ்சான்னு வச்சுக்கலாம் அப்புறம் விட்டுருவாரு. இதுதான் மேட்ரு. இவன் கீழ்படிக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் விட்டுருவாரு அவரு. ஆனா மனுஷன் தெரியுமா, ஜான் ஏர்னா மனசு இருக்குன்ற மாதிரி இட்ஸ் ஆல்வேஸ் a great mood swing மனுஷனுக்கு. திடீர்னு பார்த்தா அவனை மாதிரி ஒரு பெரிய விசுவாசி இருந்துங்க இல்ல, நமக்கு யோசிச்சு பாருங்க. நம்மள மாதிரி ஒரு பெரிய விசுவாசி நம்ம இருக்க மாட்டோம்னு நினைப்போம். திடீர்னு பார்த்தா நம்மளோட கேவலமான வேற யாரையும் இருக்கும் இல்லையா? விசுவாசம் அந்த கிராஃப் இருக்கு பத்தியா, மேல சை சை சைன் ஏறி போயினுக்குது இல்லையா? இது போக போக இந்த டெஸ்டிங் ப்ராசஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. we keep on dragging. அதான் மேட்டர். அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா என்ன தெரிஞ்சிச்சு, ரைட்டு அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டுச்சு, கிளிக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் என்னதுங்க ஃபாலோ பண்றது கிடையாது. சில டைம் இப்படி கூட டெஸ்ட் பண்றேன்றார். எப்படி டெஸ்ட் பண்றேன்றார் பாருங்களேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். சில டைம் என்ன பண்றாருன்னா சோதிக்கிறதுக்காக கொஞ்சம் விட்டு அப்படி தூரமா போயிடுறாரு. நீ என்ன பண்ற அப்படின்னு தேவன் தூரமா இருந்து பார்க்கிறார். பல விதமான சோதனைகள் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல சோதிக்கிறார். ஹார்ட்ஷிப்ஸ் கொடுத்துருந்துங்க சோதிக்கிறார், சட்டங்களை கொடுத்துருந்துங்க சோதிக்கிறார். கொஞ்சம் தூரமா நின்று ரைட்டு நீ என்ன பண்ற, நீ என்ன யோசிக்கிற அப்படின்றது தேவன் தூரமா நின்று பார்க்கிறார். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், இயேசு கிறிஸ்துவின் கூட தேவன் கைவிட்டார் சிலுவையில. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கேட்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்தார். சில சமயங்கள் இருந்துங்க அவர் விட்டுட்டு இருந்துங்க தூரமா நின்றுங்க பார்க்கிறார், நீ என்ன பிஹேவ் பண்ற, நீ ஹவு டு யூ ஹேண்டில் யுவர் ப்ராப்ளம்ஸ். But many times we always handle our problems with our own knowledge, own wisdom, yeah, with own power, with all our strength, yeah. But unfortunately, we will never succeed in that unless until we hand over all our problems towards God, yeah. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் இல்லை வசனம் சொல்லுது. நம்ம அதை நம்பவே மாட்டோம் இல்லையா?
ஆமா இல்லையா? பிலிப்பியர்ல நாம் வாசிக்கிற பொழுது இப்படின்னு சொல்றார். we always இருந்தீங்க, கோபை இருந்தீங்க, அவர் இருந்தீங்க. ஆமா, 6 சொல்லுகிற பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். யோசிச்சு பாருங்க, பிரச்சனையை என்கிட்ட கொடுத்துருங்கன்றார். ஆனா நம்ம கொடுக்கவே மாட்டோம். எப்ப தெரியுமா கொடுப்போம்? அதுக்கு டாக்டர் சொல்லணும். என்ன டாக்டர் சொல்லணும்? we have done our best. நவுங்க, only God can save you அப்படின்னு யார் சொல்லுங்க? டாக்டர் சொன்னாதான் இருந்துங்க மைண்ட் இருந்துங்க அங்க அது வரைக்கும் போகாது. அது வரைக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் தான் நம்ம ரட்சிக்கிறவரு, இவர் தான் நம்மளை பாதுகாக்கிறவரு, இவரால் மட்டுமே நமக்கு இருந்துங்க சொல்யூஷன் கிடைக்க முடியும் அப்படி நமக்கு தெரிஞ்சாலும் we don't give it to இருந்துங்க our God. It's very unfortunate இல்லையா? நம்முடைய பிரச்சனைகளை எப்பொழுதுமே நம்முடைய அறிவை சார்ந்தே, நம்முடைய சாமர்த்தியத்தை சார்ந்தே, நம்முடைய திறமையை சார்ந்தே இருந்துங்க எப்பொழுதுமே ஜெயிப்பதற்கு நம்ம விரும்புகிறோம். அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். என்கிட்ட கொடுத்துருன்றாரு, கொடுக்க மாட்டோம். அது எப்படி கொடுப்போம்? நம்ம தான் நம்ப மாட்டோமே. நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம கிட்டதுங்க அந்த அளவுக்கு தான் விசுவாசம். உங்களுக்கு நல்லா தெரியும், என்னுடைய தகப்பனார் ஒரு உதாரணம் சொல்லுவார். இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களா, ஆட்டுகள் இல்லையா, ஆட்டுகள் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ தான் வந்துருந்துங்க வாட் ஆட்டுகள்னு கேட்போம். நிறைய பேருக்கு ஆட்டுகள்னா என்னன்னு தெரியாது, கரெக்டு தானே? இப்போ வந்து மிக்சி கிரைண்டர் இல்லையா, அப்போ ஆட்டுகள் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு வயசான பாட்டி என்ன பண்ணாங்க, ஆட்டுகள் வாங்கிடுதுங்க ஊருக்குள்ளே தூக்கிட்டு வராங்க இல்லையா. அப்போது ஒரு மாட்டு வண்டிக்காரர் ஊருக்குள்ளே போயின்னு இருக்காரு. அந்த பாட்டியை நல்லா தெரியும். வா பாட்டி, ஏன் பாட்டி கஷ்டப்படுற, மேலே ஏறி உட்காந்துக்கோ, நான் உன்னை என்ன பண்ணுறேன் ஊருக்குள்ளே வந்துங்க விட்டுறேன் அப்படின்னு சொன்னாருதுங்க. அந்த அம்மா வானான்னு சொன்னாங்க. அப்புறம் ரொம்ப கம்பல் பண்ணிடுதுங்க, அவரை ஏற்றிக்கிட்டாங்க. ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் தூரம் ஊருக்குள்ளே உள்ளே போகும்போது அந்த மனுஷன் ஓட்டுநர் சொல்கிறார், பாத்தியா பாட்டி, எவ்வளோ தூரம் நீ தனியாக தூக்கிட்டு வந்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், கழுத்துலாம் என்னம்மா வந்து வலிச்சிருக்கும் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் நந்தே வந்திருப்பேன், உன் பேச்சை கேட்டு ஏறி உட்காந்து என் கழுத்துலாம் என்ன வலி தெரியுமா அப்படி என்னம்மா சொல்றேன்னு திரும்பி பார்த்தா அம்மா கல்லோட என்னதுங்க உட்காந்துக்கிறாங்க இல்லையா. பல சமயங்களில் ஆண்டவர் நம்ம கிட்ட பிரச்சனையை கொடுத்துரு அப்படின்னு சொன்னானுங்க, ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம என்ன தான் பண்ணுவோம், பிரச்சனையை தூக்கி தள்ளி வச்சுன்னு இருப்போம். we don't give it to God our problems இல்லையா. we always believe we trust our mind, our knowledge இல்லையா, our strength. சொல்றாரு, இல்ல என்கிட்ட கொடுத்து நான் பாத்துக்கிறேன்றாரு. அப்ப பல சமயங்களில் தேவன் கொஞ்சம் விட்டு தூரமா நிற்கும் போது பயப்படாதீங்க, அவர் உடைய மாட்டேன்றார். he knows இல்ல, அந்த எட்ஜில் கொண்டு போய் நம்மள புடிச்சிடுவார். அவர் நம்மள இருந்துங்க ஒரு நாள் இருந்துங்க அவர் இருந்துங்க கைவிட மாட்டார். ஆனால் அவர் பார்க்கிறார், என்ன பார்க்கிறார்னா, நாம் அவர் கையில கொடுக்குறோமா நம்முடைய பிரச்சனைன்னு அவர் பார்க்கிறார். கொஞ்சம் தூரமா இருந்து பார்க்கிறார். ஆனால் நாம் கொடுப்பதே கிடையாது, அவர் ரெடியா இருக்கிறார் வாங்கிக்கிறதுக்கு. பட் இருந்துங்க we never இருந்துங்க give it இல்லையா. அடுத்தது இல்லையா, மல்கியா புஸ்தகம், மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, மல்கியா 3ஆம் அதிகாரம் 2:3 வாசிக்கிற பொழுது, the book of Malachi, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார், அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தை போலும் இருப்பார், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார், அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலும் புடமிடுவார் இல்லையா. அப்போ சில சமயங்கள் எடுத்துங்க அவர் புடமிடுவது இருந்துங்க வழக்கமா இருக்குது. புடமிடுவது அப்படின்னு சொன்னதுங்க, அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாயிலிங் ஒரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா. தண்ணீருக்கு என்னதுங்க 100 டிகிரி ஹையஸ்ட் இருந்துங்க பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 டிகிரி ஆச்சுன்னா நல்லதுங்க கொதிச்சிடும். ஆனால் பொண்ணுக்கு சொல்லுகிற போது 1024ன்றாங்க. 1024 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்துங்க சூடு காட்டினா தான் இருந்துங்க அது என்னதுங்க அந்த பொண்ணு என்னதுங்க
கரெக்டாக சுத்தமானதான் நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது அக்னி சோதிக்கிறது. எதை சோதிக்கிறதுங்க? ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை சோதிக்கிறது. சில டைம் இப்படி கொடுக்குறாரு, அவர் செக் பண்றாரு. எஸ்பெஷலிங்க அந்த லெவிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, நான் அவனை செக் பண்ணுவேன் அப்படின்றார். பேதுருல வாசிக்கிறோம், யாக்கோபுல வாசிக்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, வேதம் இப்படிதான் சொல்லுது. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வாசிக்கிற பொழுது, யாக்கோபு 5, 1, 2, 3 ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் புட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடித்தது. அவைகள் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாயினதுங்க இருக்கிறது. அப்ப வேதம் சொல்லுது, உங்களுடைய பொண்ணு வெள்ளி என்னதுங்க துரு பிடித்தது அப்படின்னு சொல்றாரு. பொண்ணு துரு பிடிச்சு பார்த்துருக்கிறோமா? இல்லையா? விற்கிற விலை இல்லையா ஏறக்குறைய 50,000 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி போகிற போக்கு பார்த்தானுங்க ஏறிக்கினே என்னதுங்க போயின்னு இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது அது துரு பிடிச்சதுன்றார். உங்களுடைய ஐஸ்வர்யத்தை இருந்துங்க அலறுங்கள்னு சொல்றாரு. அப்போ ஏன் சொல்றாருன்னா அந்த டெஸ்டிங் பாயிண்ட் இல்லையா, நீங்கள் உங்களுடைய பொண்ணை என்னதுங்க நீங்கள் கவனிக்கிறீங்க, அது நல்லதா அப்படின்னுங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும் என்றார். அதை பார்க்கலும் விரேற பெற்றதா இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு. நல்லா பாருங்க, அங்க யாக்கோபுல நீங்க அந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுதும் இது ரெண்டும் தொடர்புடையது. அதை படிச்சு நம்ம திரும்பி வரலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளை அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எதை சந்தோஷமாக எண்ணுங்கள்? சோதனை சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன் தெரியுமா? அந்த சோதனைக்கு பின்னாடி என்ன இருக்குதுங்க? ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்ற. ஒரு வருஷம் ஃபுல்லா ஸ்கூலுக்கு போயாச்சு, ஏன் பரீட்சை வைக்கிறாங்கன்னு தெரியல. கரெக்டு தானே? எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணேன், நீங்கள் நடத்துனீங்க, நான் கேட்டேன், எல்லாம் ஹோம்ஒர்க்லாம் எழுதியாச்சு, அப்புறம் எதுக்கு திரும்பி ஒரு டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்னதுங்க இல்லை, அதுதான் பரீட்சை. முடிச்சதுக்கப்புறம் என்னதுங்க, என்னமோ நம்மளா படித்து பாஸ் ஆன மாதிரி என்னதுங்க ஒரு பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம்? எப்படிங்க நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப வேதம் சொல்லுது அதுக்கு பின்னாடி ஒரு சோதனைக்கு பிற்பாடு ஒரு சந்தோஷம் இருக்கின்றார். இங்க தான் சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகினதுங்க காணப்படும். அப்ப இயேசு கிறிஸ்துவும் கூட என்னதுங்க இந்த உலகத்தில் இருக்கிற போது சோதிக்கப்பட்டாரா? சோதிக்கப்பட்டார் இல்லையா? எபிரேயர்ல வாசிக்கிறோம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலுங்க கற்றுக்கொண்டு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அநேக பாடுகளின் வழியாக இருந்துங்க அவர் கடந்து வந்தார். அப்போ இதெல்லாமே அவருடைய பாடுகள்லாம் எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னா அவருடைய விசுவாசத்தை சார்ந்தானதுங்க இருந்துச்சு. அவருடைய விசுவாசம் இருந்துங்க சோதிக்கப்பட்டது. அப்போ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான மனுஷனுக்கு பலவிதமான பிரச்சனை ஏற்படுகிறது இல்லையா? பல பிரச்சனைக்கு அவன் தான் காரணம். அந்த காரணத்தை நீங்க எதை சொல்லக்கூடாதுங்க, ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் நீங்க சொல்லக்கூடாது. கரெக்டா? இது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற பொழுது இல்லையா, நம்முடைய விசுவாசம் சில டைம் நீங்க ஹார்ட்ஷிப்ஸ்குள்ளாக ஒரு பெரிய இக்கட்டுக்குள்ளாக உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து போகிற பொழுது, அல்லது தேவன் பல சமயங்களில் கொஞ்சம் தூரமா நின்னுதுங்க, நாம் அந்த விசுவாசம் என்னதுங்க நம்முடைய சூழலை எப்படி கையாளுகிறோம் என்று அவர் பார்க்கிற பொழுது நாம் எப்படி என்னதுங்க கையாளுகிறோம்? விசுவாசத்தோடு கையாளுகிறோமா? பல சமயங்கள்ல நம்முடைய அறிவு நான் பலமுறை படிச்சிருக்கோம். இந்த அறிவும் விசுவாசம் என்னதுங்க நேர் எதிர்மறையானது. 180 டிகிரில இருந்துங்க ஆப்போசிட்ல போகும். அறிவு சொல்லும் வித்தியாசமா சொல்லும், ஆனா விசுவாசம் என்னதுங்க டிஃபரெண்டா சொல்லும். அப்போ தேவனை விசுவாசிக்கிற நாம் நம்முடைய சூழ்நிலையில நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதுதான் கேள்வி. எல்லாமே நம்முடைய அறிவுல நிற்போம், ஆனா நான் பெரிய விசுவாசின்னு சொல்றதுல எந்த பயன் நடந்துங்க கிடையாது. விசுவாசி என்று சொல்லுகிற பொழுது, நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது, நான் சத்தியத்தின் பிரகாரம் கீழ்ப்படிந்து நான் நடக்கிற பொழுது, நம்முடைய சூழ்நிலைகள் என்ன வருகிற பொழுதும் அதை முழுமையானதுங்க நம்ம தேவன் இருந்துங்க ஒப்பு கொடுத்துடணும். அதை குறித்து நான் பெருசா இருந்துங்க வரி பண்ணக்கூடாது, கவலைப்பட முடியாது அப்படின்றார்
இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பலவிதமான சூழ்நிலைகள் இருந்துங்க, சோதனைகள் இருந்துங்க வரும்ன்றார். சரி, இன்னும் ஒரு 2 சோதனை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடும் பாருங்க. இப்படி கூட என்னதுங்க சோதனைகள் வரும் அப்படின்னு சொல்றார் இல்லையா? உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறோம். இப்படியும் வரலாம். ஏன்னா இன்னைக்கு பொதுவாக என்னதுங்க, அநேகர் பல விதமா நீங்க கேட்கிற கேள்வி என்னதுங்க இதுதான். உலகத்தார் இல்லையா, அல்லது the so called and the all called all denominationsல வருகிற போது நாம் பார்க்க முடியும் இப்படி இல்லையா? ஆமா, உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்போம் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை எல்லாம் கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. பல சமயங்கள் என்னதுங்க, உலகத்துல அப்படி நடக்குது இப்படி நடக்குது, அது உண்மையா நடக்குது, அவர் சொன்னா அப்படியே நடக்கும், இப்படிலாம் சொல்லுகிற போது பலவிதமான போதனைகள் உலகத்துல இருக்கிற பொழுது அந்த போதனைகளை நாம் எங்கேயாவது இழுப்புண்டு போறோமா? வேதம் சொல்லுகிறது அது உங்களுக்கு சோதனை அப்படின்றார் இல்லையா? நிறைய விதமான இன்னைக்கு டீச்சிங்ஸ் உலகத்துல இருக்குது. பல விதமான அற்புதங்கள் செய்வதாக சொல்லப்படுகிறது இல்லையா? இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்க விசுவாசிகளா இல்லையா என்பதை தேவன் செக் பண்றேன்றார். See, if everything goes fine இல்லையா, மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாம் சரியா போயிட்டு இருந்ததுன்னா எல்லாரும் விசுவாசியா இருப்பாங்க இல்லையா? பட் when life சேஞ்சஸ், ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒரு கூகுளி போடும்போது நாம் எப்படி அதை கையாளுகிறோம். அப்ப இங்க சொல்றாரு இப்படி கூட நடக்கும் அப்படின்றார். எப்படி கூட நடக்குங்க, இதெல்லாம் நடக்கும், இதை நீங்க செய்யுங்க, அதை நீங்க பண்ணுங்க. ஐடியா கொடுக்கறதுக்கு ஆள் விடுமானா இன்னைக்கு இல்லையா? நான் பல சமயங்கள் தண்ணி எப்படி குடிக்கணுன்றது வரைக்கும் இந்த மக்கள் நீங்க சொல்லித்தராங்க. தண்ணியை உட்காந்து குடிக்கணும், படுத்துன்னு குடிக்கூடாது இல்லையா? இந்த தண்ணி குடிக்கணும், காலங்காத்தால இவ்வளவு தண்ணி குடிக்கணும், ஒரு நாளைக்கு இவ்வளவு தண்ணி குடிக்கணும், எவ்வளோ கதை சொல்றாங்க பாருங்க. எதுக்குங்க? அப்போ இன்னைக்கு நீங்க பாருங்க, டிசைன் ஐடியா சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவாங்க, மக்கள் கேட்காம போய் என்ன பண்ணுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க. இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஐடியா கொடுக்கறது தான். ஐடியா கேட்கறது, கொடுக்கறது ஈஸி, கரெக்டு தானே? நம்ம கேட்டே இருக்க மாட்டோம், வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு ஐடியா சொல்லுவாங்க. என்ன தெரியுமா பண்ணும், என்ன தெரியுமா செய்யணும். என்ன கேட்டாங்களா? இல்லைல்ல, கேட்டாங்கன்னா சொல்லுங்க ஐடியாவை, கேட்டதே. ஆமாம், டோன்ட் வேஸ்ட் யுவர் ஐடியாஸ், ஃபில் பண்ண நிறைய வச்சுங்க. யாருன்னா கேட்பாங்க, கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க சொல்லுங்க. கேட்காம என்னதுங்க ஐடியா சொல்லாதீங்க, அது கேட்கல இல்லையா? அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் பல விதமான போதனைகளும் உபதேசங்களும் உண்டு. அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு வேதம் சொல்லுது. ஒன்று நடந்தா கூட நீங்க என்ன பண்ணாதீங்க, அசராதீங்க அப்படின்ற. அடுத்தது இல்லையா, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது இப்படி கூட நடக்கும்ன்றார். நியாயாதிபதி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிற பொழுது, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20 வாசிக்கிற பொழுது, ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாமதை போடபடியினால் யோசுவா மரித்து பின் வைத்து போன ஜாதிகள் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். ஒன் செட் ஆஃப் குரூப் என்ன பண்றாருன்னா வைக்கிறார். இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்கு போய் ஒவ்வொரு இடத்தையும் பிடிச்சு அவங்கள ஜெயிச்சு அவங்கள சங்காரம் பண்ணி அந்த இடத்த பிடிக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய செயல்களை என்ன பண்றாருன்னா, நான் செலவு நடந்துங்க அழிப்பதுக்கு நான் இடம் கொடுக்கலன்றார். ஏன் தெரியுமா? அவனை டெஸ்ட் பண்ணுவான்றார். அவன் சொல்லுவான், நீ என் கடவுளை ஏத்துக்கன்னுவான். இதெல்லாம் நடந்துச்சு, என்னுடைய விக்கிரகத்தை ஏத்துக்கன்னா, எங்களுடைய பழக்கங்களை என்னதுங்க ஃபாலோ பண்ணுன்னா. இதில் நீ விட்டதுனாலதான் இந்த கேள்வி. ஒரு தேசத்தை பிடிக்கிற பொழுது முழுமையா எராடிகேட் பண்ணணும், அதுதான் சட்டம். ஆனா சில சமயங்கள் அப்படி வைக்கிறார் இல்லையா? அப்ப நீங்க பாருங்க, பல விதமான போதனைகள் வரும். ஒண்ணு உபதேசம் இந்த சைடு சொல்லுகிற பொழுது, இந்த சைடு சொல்லுகிற பொழுது உங்களுக்கு அந்நிய தெய்வங்களுடைய பின்பற்றக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள் வரும்.
உங்களுக்கு நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை செய்யுங்க, அப்படி செஞ்சானுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி மாறி போயிடும், இதனால தான் உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, நீங்க இதை செஞ்சு பாருங்க இல்லையா. டிசைனா சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை செக் பண்றதுக்காக வச்சேன்னாரு. பல சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட இருந்துங்க சுற்றி இருந்துங்க. அது என்னதுங்க, நம்முடைய உறவினர்கள் மூலமாக இருக்கலாம், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று வீட்டுக்காரன் மூலமாக இருக்கலாம், நம்முடைய என்னதுங்க கலீக்ஸ் மூலமாக இருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவான், உடனே என்னதுங்க அவன் ஐடியா தூக்கின்னு வந்துடுவான். ரைட்டா? பாருங்க, நீங்கள் இந்த நம்பிக்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதனால தான் உங்களுக்கு பிரச்சனை, இதை மொத்தம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை அப்படியே சந்தோஷம், ஒன்றும் மாறாது. யோபு சொல்கிறார் இல்லையா, அவன் மாம்சம் அவனில் இருக்க மட்டும் இருங்க, அதுக்கு நோவு இருக்குது, அவன் ஆத்மா அதற்குள் இருக்கிற வைக்கிறதுங்க அது துக்கம் இருக்குது, எடுக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொன்னா மனுஷனால இருக்கவே முடியாது. ஏதாவது ஒன்று நினைச்சு கவலைப்பட்டே இருப்பான். ஒரு கவலையும் இல்லையோ, அது எப்படி அது இல்ல, ஏதாவது நினைச்சு கவலைப்பட வேண்டியதுங்க அவனுடைய வேலை. கேடுங்க, உடம்புல ஏதாவது ஒரு பாகம் இருந்துங்க வலிச்சுட்டே இருக்கும். கால் முடிச்சா கை முடிச்சாடுதுங்க, காது ஏதாவது ஒன்று இருந்துங்க இருக்கதான் செய்யும். அதை நீங்க பிரித்து எடுத்தே போட முடியாது. அப்ப வேதம் சொல்லுது, நீங்க இப்படிலாம் மக்கள் சொல்லுவாங்க, நீங்க ஃபம்பிள் ஆயிடாதீங்க அப்படின்ற, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறதுங்க சோதனை அப்படின்ற. கடைசியா இப்படி கூட சொல்றாரு, சபைக்குள்ளேயும் சொல்லிதுங்க சொல்றாரு, முடிச்சிடுறேன் இல்லையா. இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மனுஷனுக்கு சோதனைகள் வரலாம். 1 கொரிந்தியர்ல வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிற போது, முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன், உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்கபேதமும் உங்களுக்குள்ள என்னதுங்க உண்டாயிருக்க வேண்டியது அப்படின்ற. ஆமாயா, சில டிவிஷன்ஸ்லாம் இருக்குது, எனக்கு தெரியுது, புதுசா போதிக்கிறாங்க, புதுசா பேசுறாங்க, இதெல்லாம் இருக்கிறதுனால தான், அப்பதான் யாரு கரெக்ட்னு உங்களுக்கு என்னதுங்க தெரியும் அப்படின்ற. அப்போ இப்படி எல்லாத்தையும் நீங்க பல சமயங்கள் தேவன் இவைகளாம் நீங்க அனுமதிக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது, நீ இது எல்லாவற்றுக்கும் ஒரே வழி என்ன தெரியுமா, ஆண்டுடைய வார்த்தை மட்டும்தான். நம்முடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் நாம் இப்படிதான் தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, ஆண்டருடைய வார்த்தையை வைத்துக் கொண்டு மட்டும்தான் நான் தப்பித்துக் கொள்ள முடியும். நம்முடைய அறிவினால, நம்முடைய திறமையினால நம்மளால நிற்கவே முடியாது இல்லையா. இப்படி சொல்லுகிற போது நாம் என்னதுங்க தைரியமா இருக்கலாம் இல்லையா. எரேமியால சொல்லுகிற போது, இப்படி உலகத்தில் பலவிதமான நம்பிக்கைகள் நமக்கு பேசப்படுகிற பொழுது அப்படி சொல்றாரு பாருங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மாத்திரம் படிச்சிடும் பாருங்க. அவைகள் பனையை போல நெட்டியாகி நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டதுனாலே சுமக்கப்பட வேண்டும், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யும் உங்களுக்கு சக்தி இல்லையே இருந்துங்க கர்த்தர் சொல்லுகிறார். பல சமயங்கள் இருந்துங்க பலவிதமான போதனைகள் உலகத்தில் இருந்துங்க வரும் இல்லையா. அது விக்கிரகத்தை சார்ந்து வரலாம், அல்லது இல்லையா இது மாதிரி ஆலோசனை சார்ந்ததுங்க மனுஷனுக்கு வரலாம், அல்லது சபையிலே கூட இருந்துங்க உபதேசத்தை சார்ந்ததுங்க வரலாம். இது எல்லாமே வேதம் சொல்லுது, இது எல்லாமே இருந்துங்க உங்களுக்கு என்னதுங்க சோதனை தான். இது ஆல் இருந்துங்க, யுவர் ஃபெய்த் இஸ் ஆல்வேஸ் டெஸ்டட். தேவன் மனுஷன் நம்மள என்னதுங்க சோதிக்கிறது கிடையாது, நம்முடைய விசுவாசத்தை இருந்துங்க சோதிக்கிறார். ஏன் என்று சொன்னால், அதனால உங்களுக்கு என்னதுங்க புகழ்ச்சியும் கனவும் மகிமையும் என்னதுங்க இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை சோதனைன்னு சொல்லுவோம், என்ன இக்கட்டு வந்தாலும் அது சோதனை சொல்லலாம், அது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய விசுவாசம் இருந்துங்க சோதிக்கப்படுகிறது. அப்போ அந்த விசுவாசத்தில் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த சோதனை நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரே வழி என்னதுங்க ஆண்டருடைய வார்த்தை மட்டும்தான். நீங்க வேற எதையுமே யாரையுமே நம்ம பார்க்க தேவை கிடையாது, எந்த ஆலோசனையும் கேட்க தேவை கிடையாது. ஆண்டருடைய வார்த்தையை கேளுங்க, ஆண்டருடைய வார்த்தையை தினமும் தியானிங்கள், ஆண்டருடைய பாதை அந்த சத்தியத்தின்படி நாம் நடக்கிற பொழுதுங்க எந்த விதமான பயங்களோ, எந்த விதமான அச்சங்களோ, எந்த விதமான திகில்களோ நமக்கு வராது, ஒரு கலக்கங்கள் இருந்துங்க வராது இல்லையா. நாம் அதை குறித்துங்க வருத்தம் அடைவோ பயமடைவோ அவசியம் கிடையாது. என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காது இல்லையா. கர்த்தர் இருந்துங்க நம்ம கூட இருந்துங்க இருக்கிறா இருந்துங்க நான் மறந்து போயிடக்கூடாது. வேதம் தான் சொல்லுது, நீங்க அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் இல்லையா. நீங்க அவரை தாண்டி இருந்தீங்க வேற எது இருந்தீங்க சிந்திக்காதீங்க அப்படின்ற. அப்போ உலகத்துல பலவிதமான சோதனைகள் உங்களுக்கு உண்டாயிருந்தாலும் அது எல்லாவற்றிலும் இருந்துங்க தேவன் இருந்துங்க நமக்கு வழியை தருகிறார். 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறது நம்ம அப்படிதான் இருந்தீங்க, நம்ம வயத்துல நாம் வாசிக்கிறோம் இல்லையா. சோதனை குறித்து இருந்தீங்க நீங்க கவலைப்படாதீங்க, சோதனை எப்பொழுதுமே ஆல்வேஸ் இருந்தீங்க குட் திங். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற பொழுது அடுத்தது ஒரு ப்ரொமோஷன் தான் நமக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து இருந்துங்க பல விதமாக நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் தேவன் அனுமதிக்கிற பொழுது நாம் அவைகளை எப்படி கையாளுகிறோம், நம்முடைய அறிவை கொண்டு கையாளுகிறோமா, சத்தியத்தின் பிரகாரம் கையாளுகிறோமா, நம்ம சிந்திப்போம், நம்முடைய வழியில மாற்றம் தேவனுக்கு பிரியமா இருப்போம். தேவன் தம்மை நம்மை ஆசீர்வதிப்பாராக.